வெல்கம் வீவர்ஸ். 1950லேருந்து இப்போ வரைக்கும் கனடாவில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ஆன்டோரியா அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஐசோலேட்டடான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இவங்களுக்கு சொந்தமாக ஒரு கேபின் இருந்திருக்கு. இவங்க வருஷம் அந்த கேபினுக்கு இவங்களோட வெக்கேஷன் டைமில் போயிட்டு அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி தான் 2001 வெக்கேஷன் அப்போது அந்த கேபினுக்கு போன இவங்க அங்கே இருக்க ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஐடியா பண்ணுறாங்க. அங்கே இவங்களோட கேபின் எப்படி இருக்கும்னா, அந்த கேபினுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிவர் இருக்கும். அந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் இவங்களோட கேபின் இருந்திருக்கு. இவங்களோட கேபினையும் இவங்களோட ரிவரையும் சுற்றி ஒரு அடர்ந்த காடு, இருட்டாகவும் ஆள் நடமாட்டம் இல்லாமையும் இருக்கும். அங்கே இவங்களோட கேபின்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வனவிலங்கு பாதுகாப்பு இடம் அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. அங்கே 2001 இவங்க வழக்கம் போல எப்பயும் அங்கே அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே அவங்க போகாத ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. அந்த அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு தனியான ஒரு வே இருந்திருக்கு. அந்த வழியில அவங்க மெதுவா நடந்து போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour நடந்து போன இவங்க திடீர்னு ஒரு கிளியரான ஒரு பிளேஸை பார்க்குறாங்க. அந்த கிளியரான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணது இவங்க வாழ்நாளில் கூட மறந்துருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க அந்த இடத்துல எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அந்த எக்ஸ்ப்ளோர் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட லைஃப்ல மாறாமல் இருந்திருக்கு, மறக்காமல் இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளோர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃப்ரெம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி கனடாவிலேருந்து அந்த கேபினுக்கு வந்த அந்த ஃபேமிலியிலேருந்து 2 குழந்தைங்க எப்போவுமே போகாத ஒரு இடத்துக்கு போயிட்டு
ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா டைம் ஆகும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த 2 குழந்தைங்களும் கிளம்ப முடிவு பண்ணுறாங்க. இப்படி கேபினுக்கு ரிட்டர்ன் வந்த அந்த குழந்தைகள் தங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எங்கே போனோம், அங்கே என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் பேரண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த பேரண்ட்ஸில் குழந்தையோட அப்பா ஷாக் ஆகி, அப்படியா, இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இப்போ அந்த குழந்தைங்களோட அப்பா அந்த குழந்தைகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே முதல்ல போனதும் அந்த குழந்தைகள் இங்கே தான் நாங்கள் வந்தோம், இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் போய் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒன்றொன்னா அவங்களோட அப்பா கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. இந்த பிளேஸ் எல்லாமே சுற்றி பார்த்த அப்புறமா அந்த குழந்தைங்களோட அப்பா இங்கே வேற ஏதாவது நல்ல கண்டிஷனில் இருக்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலடைஞ்ச வீட்டிலேருந்து கிளம்பி நல்ல கண்டிஷனில் இருக்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நல்ல கண்டிஷனில் இருக்க வீட்டுக்கு வந்ததும் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து மேலே போயிட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமில் ஒரு அழகான கட்டல் இருந்திருக்கு. அந்த கட்டலில் இருக்க துணிகள் கலைக்கப்படாமல் அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த குழந்தைங்களோட அப்பா இந்த இடம் அபாண்டட் ஹவுஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. பிகாஸ் அந்த இடத்துலையே ஒரு சில வீடுகள் மட்டும்தான் பாலடையாமல் இருந்திருக்கு. இப்படி அந்த கட்டலை பார்த்த அந்த குழந்தைங்களோட அப்பா அந்த குழந்தைகள் அந்த கட்டிலில் ஒரு நபர் படுத்துட்டு மறுபடியும் எழுந்தா ஒரு நபரோட அச்சு அந்த பெட்டில் பதிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த கட்டிலோட பக்கத்தில் ஃபேர் கோட் அப்படின்னு ஒரு விஷயத்த குழந்தைங்களோட அப்பா பார்க்குறாரு. அதை பார்த்ததும் இது என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளவே குழந்தைங்களோட அப்பா சொல்லிக்கிறாரு. அந்த ஃபேர் கோட்னா என்னன்னா, அதாவது ஒரு விலங்குகளோட தோல் இல்லைன்னா முடியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ். ஸோ அதை பார்த்ததும் இது நம்மளே எடுத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கப்புறமா தன்னோட குழந்தைங்கள்கிட்ட இந்த ஃபேர் கோட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட அம்மா கிட்ட கொடுத்து வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படியே இவங்க அந்த இடத்த சுற்றி பார்க்குறப்போ டைம் ஆகிடுது, இருட்டாக தொடங்கிடுது. சரி, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், நம்ம கேபினுக்கு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இப்படி அந்த வீட்டில் இருந்து ஒரு 200 அடி தள்ளிட்டு போகிறப்போ திடீர்னு அந்த குழந்தையில ஒரு குழந்தை பின்னாடி யாரோ தங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. இதை கேட்ட அந்த குழந்தை தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா இதை கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த நல்ல கண்டிஷன்ல இருந்த அந்த வீட்டோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து ஒரு வயசான உருவம் ஒன்று அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த குழந்தைகள் அந்த குழந்தைங்களோட அப்பாவுக்கு பயமாக இல்லை, ஆனால் கில்ட்டியாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், இது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை அந்த முதியோர்கிட்டயே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அந்த வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டு ஜன்னலேருந்து எட்டி பார்த்திருந்த அந்த முதியவர் சடனாக திரும்பி உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வாட்ச் பண்ண அந்த குழந்தைங்களோட அப்பா அவங்க நம்பிக்கிட்ட இந்த கோட்டை வாங்க கீழே வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டோட கதவு கிட்ட போயிட்டு அந்த குழந்தைங்களோட அப்பா, சாரி, உங்களோட ட்ரெஸ்ஸை நாங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அந்த ட்ரெஸ்ஸை கீழே வைக்கவா இல்லை மேலே வந்து உங்ககிட்ட கொடுக்கவா அப்படின்னு கீழே இருந்து கத்திட்டு இருக்காரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால அந்த குழந்தைங்களோட அப்பா, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, அப்பா மேலே போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஸ்டெப்பை ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இருக்க பெட்ரூமுக்கு போயிருக்காரு. இப்படி அவர் மேலே போயிட்டு இருக்க அப்போ தான் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பாலடைஞ்ச வீட்டோட ஜன்னல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் விழுந்து உடஞ்சி பயங்கரமான சவுண்டு கேட்டிருக்கு. இதை பார்த்து அந்த குழந்தைகள் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மேலே போன அப்பவும் கீழே வராததை பார்த்த அந்த குழந்தைகள் அப்பா அப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சடனாக அவங்களோட அப்பா ஸ்டெப்ஸில் பொங்க பொங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராங்க. இப்படி இந்த 3 பேரும் பயந்து அந்த வீட்டில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த குழந்தைகள் தன்னோட அப்பா கிட்ட என்ன அங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குழந்தைங்களோட அப்பா, நான் மேலே போக சொல்ல அந்த முதியவர் இல்லை, நான் அங்கேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கத்தினேன். ஆனால் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க விண்டோவில்
யாரோ மூவ் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு நபர் அப்படின்னு நான் பார்த்தேன். அவங்க சடனாக அந்த விண்டோவை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விண்டோவோட சவுண்டு தான் அந்த பசங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருக்கு. இப்படி அந்த வீட்டில் இருந்து ஓடி போன இவங்க ஒரு 300 மீட்டர் போனதும் அந்த குழந்தை அப்பா நம்ம அந்த வீட்டை மறுபடியும் திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு குழந்தையோட அப்பாவும் அந்த குழந்தைங்களும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அந்த வீட்டை எட்டி பார்க்குறாங்க. அப்போது அவங்க பார்த்தது அவங்க கண்ணாலேயே அது நம்பவே முடியலை. பிகாஸ் அங்கே நடந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இவங்க வாழ்நாளில் எப்பயும் மறக்க மாட்டாங்க. இவங்க அந்த ஃபேர் கோட்டை எடுத்துகிட்டு வந்த வீட்டோட விண்டோலேருந்து அதே முதியவர் இவங்கள முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே அவங்க மட்டும் இல்லை, அவங்க தோல் மேலே கையை போட்டுட்டு ஒரு ஹைட்டான உருவம் ஒன்று இவங்களை எட்டி பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டு இருந்த உருவம். இந்த குழந்தைங்களும் இந்த குழந்தைப்பாவும் அதை பார்த்து பயந்துருக்காங்க. இப்படி கைவிடப்பட்ட வீட்டில் இருக்க இவங்க ஒரு ஹியூமன்ஸா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ டியர் வியூவர்ஸ், இது யாராக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். நன்றி, பாய்.